ஸோ குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் பேக். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ முக்கியமான விஷயம், இன்றைக்கி நிஃப்டியை நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ யாராலும் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ போய் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் டெய்லி மார்க்கெட்டுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ரைட், நான் ஒரு செபீரியஸ் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இங்கே நான் எந்த டிப்பும் ப்ரொவைட் பண்ண வரல. ஸோ நான் இங்கே என்னென்ன கொடுக்குறேன்னா ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணால் நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் இட் இஸ் பியூர் மேட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஃபினட்டாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஸோ இன்றைக்கி நிஃப்டி நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும், நம்ம ஆல்ரெடி கிளியராக சொல்லியிருந்தோம் நேற்று. நிஃப்டி உங்களுக்கு எந்த பக்கம் மூவ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட் எக்ஸாக்டாக மூவ் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நீங்கள் நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணணும். ஸோ நிஃப்டி உங்களுக்கு புட் சைடில் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், புட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ புட் சைடோட லெவலை நோட் பண்ணிக்கோங்க. எப்போ மார்க்கெட் 21,654, ஸோ 21,654 கீழே மார்க்கெட் போகுதோ, 21,654 கீழே போகுதோ மார்க்கெட் 625 வரும் ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் 601, தேர்ட் டார்கெட் 21,572. நல்லா பார்த்துக்கணும். ஸோ 21,572 வரைக்கும் டவுன் சைடில் உங்களுக்கு டார்கெட் இருக்குது. ஸோ டவுன் சைடில் 21,572 அப்புறம் என்ன ஆகும், இந்த 556, 542 மார்க்கெட் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகி மேலே போக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிவர்சல் கிடச்சிட்டு மார்க்கெட் மேபி க்ளோஸ் ஆகும், இல்லை இங்கே ரிவர்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு நீ புட் சைடு, பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் சைடில் செல்லிங் ப்ரெஷர்ஸ் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயும் வீக் இருக்குது, எல்லாத்துலேயும் வீக் இருக்குது. ஸோ அப் சைடில் உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அப் சைடில் எங்கே போனாலும் உங்களுக்கு செல்லிங், அதேமாதிரி செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுவாங்க. ஸோ செல்லர்ஸ் மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் புட் சைடை இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரைட், கால் சைடுக்கு நீங்கள் போயிடாதீங்க. கால் சைடு வில் பி a little bit risky. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ் ஃபார் நிஃப்டி. நிஃப்டியோட கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் எப்படி இருக்க போது நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ட்ரேட் பண்ணி பாருங்கள். சார் இப்போ பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எந்த மூவ் இருக்கும், இது சொன்ன மாதிரி டைரக்ட்லி பிஇ சைடு வந்தது. இன்றைக்கி மூவ் உங்களுக்கு சைடு வைஸ் இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் உங்களுக்கு நேற்று நம்ம நிஃப்டி கொடுத்த அந்த ட்ரேட், அதாவது நிஃப்டியில் நம்ம நேற்று ஒரு ஸ்விங் ட்ரேட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஸ்விங் ட்ரேட் இருக்கும், கீழேயும் வரும் மேலேயும் போகும். ஸோ டபுள் சைடும் உங்களுக்கு மொமெண்டம் இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ மார்க்கெட்டில் இந்த 889 பிரேக் அவுட் ஆகுதோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 826 வந்துடும். அடுத்த டார்கெட் 691, 47 691. ஸோ 691 அண்ட் அடுத்த டார்கெட் பாருங்கள் 47 557. ஸோ 691 வந்து திரும்ப மேலே போகும், திரும்ப டான்ஸாக திரும்ப கீழே வரும், 557 வரும், திரும்ப மேலே போகும், ஓகே திரும்ப கீழே வரும். ஸோ அந்த மாதிரி ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 557க்கு அப்புறம் கீழே வந்தால் 477, அதுக்கப்புறம் 409. ஸோ கீழே உங்களுக்கு இவ்வளோ பெரிய மூவ்ஸ் வந்து கீழ் சைடு இருக்குது. ஸோ அப்சைடு எப்போன்னு நான் சொல்ல பாருங்க. அப்சைடு வந்து இதே லெவலில் வந்து திரும்பி பட்டுச்சுன்னா திரும்ப அப்சைட் போகும், திரும்ப அப்சைட்லேயும் திரும்ப ரிஜெக்ட் ஆகும், திரும்ப கீழே வரும். ஸோ ஓவரால் மூவ் இன்னமும் பி சைடு தான் இருக்குது, அதாவது சைடு வைஸில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அப்பில் போகும், திரும்ப அது வந்து உங்களுக்கு ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வரும், திரும்ப அப்பில் போகும், திரும்ப ட்ராப் பண்ணிவிட்டு கீழே வரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி வால்டிலிட்டியாக இருக்கும், ஓகேவா. நல்லா பெரிய பெரிய மூவ்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓவரால் இட் இஸ் ஸ்டில் இன் பிஇ சைடு, புட் சைடில் தான் இன்னமும் இருக்குது. ரைட், ஸோ சொன்ன லெவல்ஸை மார்க் பண்ண லெவல்ஸாக நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா டவுன் சைடில் உங்களுக்கு 557, 477 அண்ட் 409 வரைக்கும் கீழே டார்கெட் இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்சைட் டார்கெட் நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேண்டில்ஸ் வந்து டவுனில் வந்துருக்கு, திரும்ப கொஞ்சம் கன்சால்டேஷன், திரும்ப ஒரு டவுன், திரும்ப ஒரு கன்சால்டேஷன். ஸோ இந்த லெவல், அதாவது 779 வரைக்கும் இருக்கிற லெவல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். அதில் 826 லெவல் ஆக்ட் ஆகும். ஸோ எவ்ரிவேர் மேலே போனாலே உங்களுக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் தான் கிரியேட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக சேஃபாக இருக்குன்னா 691 கீழே போங்க 557 வரைக்கும். இல்லை அப்படின்னா எப்போ மார்க்கெட் இந்த 774, 775 கிட்ட போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, அப்போ மார்க்கெட் இந்த கீழே இருக்க டார்கெட்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை பேங்க் நிஃப்டி மூவ். ஓகே, ஸோ வாங்க இன்னைக்கு ஸ்டாக் ஆஃப் த டேயில் ஒரு ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். ஸோ பிகாஸ் கொஞ்சம் அர்ஜென்ட்டு ஒர்க் இருக்குது, ஸோ அதனால் நம்ம ஸ்டாக் ஆஃப் த டே நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு உண்டான ஸ்டாக் ஆஃப் த டே என்ன, வாங்க. ஸோ இன்னைக்கு உண்டான ஸ்டாக் ஆஃப் த டே ஃபஸ்ட்டு வந்து பாரத் ஃபோர்ஜ் எழுதிக்கோங்க, பாரத் ஃபோர்ஜ். செகண்ட் ஜூபிலண்ட் ஃபுட், அண்ட் தேர்டு எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ்.
ஸோ எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் உங்களுக்கே தெரியும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ப்ரைஸ் ஆக்ஷனோட போஸ்ட். தயவு செஞ்சு அந்த வீடியோ யாரெல்லாம் போய் பார்க்கலையோ அந்த ஒரு பார்த்துருங்க. அந்த வீடியோவோட முக்கியமான ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு நீங்கள் இன்னைக்கு இதை ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மூணுமே உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். நீங்கள் எந்த பக்கம் சி போகணும், எந்த பக்கம் பி போகணும்னு. ஓகே, ஸோ நான் எதுவும் சொல்லலை, பட் ஸ்டில் உங்களுக்கு ஜஸ்ட் இன்டிமேட் பண்ணுறேன். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இங்கே எல்லாம் கன்சால்டேஷன் இருந்திருக்கு. அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி லைனை ட்ராப் பண்ணிக்கோங்க. எப்போ இதை பிரேக் டவுன் ஆகுதோ இது வரைக்கும் உங்களுக்கு டெஃபினட்டாக டார்கெட் கிடைக்கும். ஓகே, இந்த இடம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கன்சால்டேஷன் ஜோன் எவ்வளோ நேரமாக கன்சால்டேட் ஆகிருப்பாருங்க. ஸோ இது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் ஆஸ் பர் த தியரி. ஓகே, தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்க்கலன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே, எந்த இதுலையும் ட்ரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸு, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஜூபிலண்ட் ஃபுட் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ ஜூபிலண்ட் ஃபுட்டும் இன்னைக்கு உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ நேரமாக ஒரு இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பிரேக் டவுன் திரும்பவும் கீழே வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்குது. ஸோ இந்த லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான லெவல் 558. ஸோ திரும்பவும் இது பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழ்ப்பக்கம் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. இல்லை மேலே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து போயிடுச்சுன்னா மார்க்கெட் அப்சைட் போக சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இது என்ன இந்த ரெண்டு லெவல்ஸ். ஸோ 559 அண்ட் சொல்ல போனீங்கன்னா 559 அண்ட் 558 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜோன், ரைட். அண்டு தேர்டு நான் கிளியராக சொல்லியிருந்தேன் பாரத் ஃபோர்ஜ். ஸோ அந்த வீடியோ தயவு செஞ்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி இதில் எப்படி ட்ரேட் பண்ண தெரியும். அது பாரத் ஃபோர்ஜில் என்ன நடந்திருக்கு. ஸோ ரொம்ப நேரமாக இதில் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த ஜோனை இது 1242 அண்ட் 1237. ஸோ 1242 1237 ரொம்ப இம்பார்ட்டண்டான க்ரூஷியலான ஜோன். ஸோ எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுது நீங்கள் பாருங்கள், அந்த பக்கம் நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க, நோ இஷ்யூஸ். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டார்கெட் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ டவுன் சைடில் 1226 கிடைக்கும். சப்போஸ் அப் சைடு நீங்கள் க்ராஸ் ஆச்சுன்னா பாருங்கள், அப் சைடில் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. அதான் செல்லிங் ப்ரெஷர் ஆக்டிவேட் ஆகிருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே கன்சால்டேஷன் இருந்திருக்கு 1 2 3 4. ஸோ இந்த லெவலில் நான் வந்து போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும் நான் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சேன்னா அங்கே பட்டு கீழே வந்திருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியுது இங்கே ஒரு கன்சால்டேஷன் இருக்குது, இங்கே ஒரு கன்சால்டேஷன் ஜோன் இருக்குது. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் புட் சைடில் வர சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ 1225 வரைக்கும் வர சான்சஸ். சப்போஸ் மார்க்கெட்டில் நீங்கள் கேப் அப் ஆச்சுன்னா மட்டுமே இங்கே பாருங்கள் 1 2 இங்கே ஒரு கன்சால்டேஷன் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் அடுத்த லெவல் போயிட்டு அங்கே இடத்துல திரும்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரும். ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக்கை எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நான் சொன்ன அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் தியரி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் இந்த ஆன்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பபாய் அண்ட் see you tomorrow with a new analysis. பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு என்னால் முடிஞ்ச என்னென்ன இருக்கோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற என்னென்ன இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுப்பேன். எவ்ரிடே நீங்கள் எதாவது கற்றுக்க கிடைக்கும். ஸோ கற்றுக்கோங்க அண்டு பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பபாய், see you with a new analysis tomorrow. Thank you.